இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்து கொண்டு வந்த போதிலும் ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் வரி அதோடைய விலை குறைக்காதது ஏன் என்று கார்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பொதுவாக மக்களிடமும் எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் சார்? இது என்ன வேணும்ட்டே அவங்களோட கார்பரேட் நண்பர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதுல என்ன சொல்ல முடியும்? நம்ம இப்ப பாத்தீங்கன்னா விலை குறைக்கிறத விடுங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கமர்ஷியல் சிலிண்டரோட விலையும் ஏற்றி இருக்கிறாங்க. ஸோ இது வெறும் பெட்ரோல் டீசல் விலை மட்டும் கிடையாது. எல்பிஜி சிலிண்டர் விலையே 1000 ரூபாய்க்கு இருக்குது. வரலாறு காணாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை இறங்கினோன்னா கேஸ் சிலிண்டர் விலை உடனே குறைச்சிடணும். அதில் டைரெக்டாக இன்னும் வரி போடுற மாதிரி தெரியல. ஏன் இன்னும் என்ன ப்ரைஸிங் மாடலு, எதனால எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸோட விலை இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறதுக்கு பதில் இது வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியல. பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வரியே பெரிய காரணம். இருக்கிற ஒரு லிட்டருக்கு 30 ரூபாய்க்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வரியாக போட்டு அதை ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் போட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்காம முழுசையும் அவங்களே எடுத்துக்கணுங்கிற குறிக்கோளோட தான் செய்யறாங்க. இதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி சாரோட யூடியூப் வீடியோவில் ஒரு ஊபர் டிரைவரோட ஒரு பேட்டி எடுத்தாரு. 5 வருஷமா அவங்களோட கேஸ் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி இருக்கு. சில பேர் சிஎன்ஜி கேஸ் யூஸ் பண்றாங்க, சில பேர் டீசல் யூஸ் பண்றாங்க, சில பேர் பெட்ரோல் யூஸ் பண்றாங்க. அவ்வளோ தூரம் விலை ஏறின அப்புறம் கூட இந்த வண்டி சத்தத்தை ஏற்ற மாட்டேங்கிறாங்க அந்த கம்பெனிகள். அதில் அவங்க கமிஷன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல இது நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், எப்படி மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ நீங்க சாமானியர்கள் மோட்டார் சைக்கிள், ஆட்டோ கேஸ் யூஸ் பண்ணி ஆட்டோவில் ஓட்டுறது, இல்லாட்டா டீசல் யூஸ் பண்றது, இவங்க எல்லாம் தினம் கஷ்டப்படுறாங்க. இவங்க ஒன்றும் பணத்தை எடுத்துட்டு போய் வீட்டில் பெருசாக பதுக்கி வைக்க போறதில்ல. இந்த பணத்தையும் அவங்க செலவு தான் பண்ண போறாங்க. மேபி பிரதமருக்கு ரொம்ப நெருங்கியா இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் குஜராத்ல பெரிய ரிஃபைனரி ஒன்று வச்சிருக்கிறாரு. உலகத்திலேயே இருக்கிற பெரிய எல்பிஜி ப்ரொடக்ஷன் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. மேபி அவருக்கு உதவி செய்யறதுக்காக இவ்வளவு தூரம் ஐயா வச்சிருக்கிறாரா விலையன்னு தெரியல. இந்த அரசாங்கம் எல்லாமே 2 பேருக்காக நடத்தும் அரசாங்கம் ஆயிருக்கு. இந்த வரியை ஏன் குறைக்கல? வரியை குறைக்கிறத விட்டுருங்க. இப்ப பெட்ரோல் விலையே குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு லிட்டருக்கு 10 ரூபா வரைக்கும் நீங்க குறைக்க முடியும். ஏன் 10 ரூபா குறைக்கலங்கிறதுக்கு பிரதமர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் மார்க்கெட் திட்டம். இப்ப மார்க்கெட்ல விலை கச்சா எண்ணெய் விலை $65 வரைக்கும் இறங்கிடுச்சுன்னா ஏன் குறைக்க முடியலங்கிறதுக்கு பதில் அவங்க தானே சொல்லணும். ஹலோ, கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.